உலகெங்கிலும் உள்ள அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். ஆன்மீக சிந்தனைகள் என்கின்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் உங்களுடைய கவனத்துக்கு வர இருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை தந்து, ஒத்துழைப்பை தந்து, இந்த பதிவுகளை பார்வையிட்டு என்னுடைய இந்த முயற்சியை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். நல்ல கருத்துக்களை பகிர்ந்து பலப்படுத்த வேண்டும் என்று பணிவன்பாக கேட்டு, எங்களுடைய ஆன்மீக சிந்தனையில் எங்களுடைய சைவம் போதிக்கின்ற மிக உன்னதமான நல்ல பாதைகள் வரிசையில் வழிபாடுகள் அவரவர் விருப்புக்கேற்ப இருக்க வேண்டும். வழிபாடுகளை திணித்து இதை இவ்வாறு இப்படி செய் என்று யாரும் மூளைச்சலவை செய்யக்கூடாது என்று நம்புபவன் நான், கருதுபவன் நான். ஆனால் எங்களுடைய சமயத்திலே மிக சக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான விடயம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஓம் நமசிவாய என்கின்ற 5 எழுத்து மந்திரம். இதனுடைய உயர்வு, இதனுடைய பயன், இதனுடைய அருமை, இதனுடைய பெருமை நான் சொல்லி தெரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. சைவத்தில் அது மிக உன்னதமான ஒரு நிலையிலே எல்லோராலும் உணரப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். திருவைந்தெழுத்து மகிமை எல்லா பெருமக்களாலும் போற்றப்பட்டிருக்கிறது. ஔவையார் அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணம் சரணே என்று பாடுவார். இந்த ஓம் நமசிவாய என்கின்ற 5 எழுத்து மந்திரம் மிக அற்புதமான பலன்களை எல்லாம் உண்டாக்கித் தரும். நினைத்ததை உண்டாக்கித் தரும். நினைத்தபடி எங்களை நினைத்த விடயத்தை அடைவித்து பயன் கூட்டும். சர்வ நிச்சயமாக நம்பலாம். இந்த ஓம் நமசிவாய என்கிற மந்திரத்தை எப்பொழுது சொல்ல வேண்டும், எவ்வாறு சொல்ல வேண்டும், எத்தனை முறை சொல்ல வேண்டும்? கையில் ஒரு மாலையை வைத்துக்கொண்டு ஏதோ உருட்டி சொல்லுவார்களே, இது நான் இதை பற்றி சொல்லுகிற போது மாணவர்கள் கேட்கின்ற கேள்வி. சார், இந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எப்பொழுது சொல்ல வேண்டும்? காலையில் சொல்ல வேண்டுமா, மாலையில் சொல்ல வேண்டுமா, வழிபாட்டின் போது சொல்ல வேண்டுமா? நீங்கள் எப்பொழுதெல்லாம் சொல்ல முடிகிறதோ, எத்தனை முறை சொல்ல முடிகிறதோ அத்தனை முறை சொல்லுங்கள். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், குருநாதருடைய குருநாதர் அவருக்கு சொன்னதாக சொல்லுவார், கம்பபாரதி ஐயா சொல்லுவார், எந்த வேளையிலும் சொல்லலாம். அது சொல்லக்கூடாது என்று ஒரு நேரமே கிடையாது. ஓம் நமசிவாய என்கிற மந்திரத்தை மீண்டும் 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 சொல்லி 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 எங்களுக்குள்ளே அதை ஒரு வாலாயப்படுத்தி கொண்டால், அது எங்களை அறியாமலே எங்களுக்குள், அப்பர் சுவாமி சொன்னாரே, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே, நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லுனா நமச்சிவாயவே என்று நாங்கள் நினையாத போதும் எங்கள் புத்தி தொடர்பை மீறி, புத்தி கட்டுப்பாடுகளை மீறி அது தொடர்ந்து எங்கள் நாவிலே நர்த்தனமாடுமாக இருந்தால் அதைவிட வேறொரு உன்னதமான நிலை வேறொன்றுமில்லை. மனித பிறவியும் வேண்டுவதே என்று அந்த திருப்பெருவடிவ நடனக் காட்சியை பார்த்துவிட்டு அப்பர் பெருமான் சொன்னாரே, இத்தனை இந்த காட்சிகளை எல்லாம் காண கிடைக்குமானால் மனித பிறவியும் வேண்டுவதே என்று கேட்டாரே, கூறினாரே, அதுபோல ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்று இடையராது சொல்லுகின்ற ஒரு நல்ல பழக்கப்பாட்டை, பரிச்சயத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் வருவித்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அது மிக பயன் செய்யும், பெரும் பயன் செய்யும். சர்வ நிச்சயமாக நம்புங்கள். 100க்கு 200%, 100க்கு 1000% நம்புங்கள், தப்பில்லை. மிக பயன் கூட்டும். அதற்கு எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சான்று. ஓம் நமசிவாய என்கின்ற மந்திரம் நமக்கு மிகப்பெரிய பயன் செய்யும், மிகப்பெரிய பயன் செய்யும், மிகப்பெரிய பயன் செய்யும். சந்தேகத்துக்கு இடமில்லாமல்
அதை கைக்கொண்டு பழகுவோம். அதனாலே நாம் அடையப் போகின்ற பயன் சிறிதல்ல, கொஞ்ச நெஞ்சமானதல்ல, மிக பெரும் பயன் விளைவிக்கும். அந்த ஓம் நமசிவாய என்கிற மந்திரத்தை கனவிலும் நினைவிலும் விழிப்பிலும் உறக்கத்திலும் ஓய்விலும் பணியிலும் என்று எந்நேரமும் சொல்லுகின்ற அந்த இயல்பான ஒரு நிலையை எய்த வேண்டும் என்பது அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று எங்கள் சமயம் சொல்லுமே. மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லுவாரே, அதுபோல தினமும் கடவுளிடத்திலே மன்றாடுவோம். ஓம் நம சிவாய என்கிற மந்திரத்தை சொல்லவை, ஓம் நம சிவாய என்கிற மந்திரத்தை சொல்லவை என்று இறைவனிடம் மன்றாடுவோம். இப்படியான இந்த நல்ல பழக்கத்துக்கு ஆளாவோம். நல்ல பழக்கத்தை கைக்கொள்ள பழகுவோம். முடிந்தவரை அதற்காக முயலுவோம். இந்த நல்ல சிந்தனையை எல்லோரோடும் பகிர்ந்து முடிந்தவரை பயன் கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.